கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலுக்கு அண்மை காலமா இளைஞர்கள் சிலர் மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போதைக்காளான தேடி வருவது அதிகரிச்சிருக்கு. கொடைக்கானல்ல அடர்ந்த வனப்பகுதியில் வளரக்கூடிய இந்த காளான்களை முன்னாடி விறகு எடுக்க செல்றவங்ககிட்ட சொல்லி போதைப்பொருள் விற்பனையாளர்கள் எடுத்து வர செஞ்சாங்க. அவற்றை தங்களுக்கு தெரிஞ்ச சிலருக்கு மட்டுமே விற்பனை செஞ்சு வந்தாங்க. நாளடைவில் ஏராளமானோர் போதைக்கு அடிமையாகிவிட்ட நிலையில இப்ப விற்பனையாளர்களே மலைப்பகுதியில் தேடி அலைஞ்சு போதைக்காளான பறிச்சு வர தொடங்கிட்டாங்க. தற்போது போதைக்கு அடிமையான பலர் சுற்றுலா பயணிகள் அப்படின்ற போர்வையில கொடைக்கானலுக்கு அடிக்கடி வருவதை வழக்கமா வச்சிருக்காங்க. சிறிய அளவில் இருக்கக்கூடிய காளானினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ரூபாய் 500 வரை விற்பனை செய்யப்படுது. தாங்க தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளிலேயே போதை காளான் எங்க கிடைக்கும் அப்படின்னு இளைஞர்கள் விசாரிக்கிறாங்களாம். அனுமதியின்றி செயல்படக்கூடிய தங்கும் விடுதிகள், பாதுகாப்பின்றி செயல்படக்கூடிய குடில்கள்ல போதை காளான் விநியோகம் சர்வ சாதாரணமா நடக்குது. அண்மையில கொடைக்கானலினுடைய சில பகுதிகளில் கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில கல்லூரி மாணவர்களிடம் போதை காளான் விற்க முயன்ற மலை கிராமத்தை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகள் கடுமையானாதான் போதை காளான் கலாச்சாரத்தை தடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் வலியுறுத்துறாங்க. போதை காளான முட்டையோட சேர்த்து அவங்க ஆம்லேட்டா உட்கொள்றாங்க. இதுல இருக்கக்கூடிய சைலோசின் அப்படின்ற வேதிப்பொருள் உட்கொள்பவர்களை மயக்க நிலைக்கு கொண்டு செல்லுது. இதனால மாய தோற்றம் ஏற்பட்டு போதையை அனுபவிக்கிறாங்க. போதை காளான விற்கிறவங்களை வாங்குறவங்களை கைது செஞ்சாலும் அவங்கள தண்டிக்க முறையான சட்டப்பிரிவு இல்லையா. இதனால கைது செய்யப்படுறவங்க விரைவிலேயே சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைதான் இருக்கு. போதை காளான பறிக்க போறவங்களை கைது செய்யவும் அவற்றை வாங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கண்டறிஞ்சு தடுக்கவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னா சுற்றுலா நகரமா இருக்கக்கூடிய கொடைக்கானல் விரைவிலேயே போதை நகரமா மாறக்கூடிய அபாயம் இருக்கு.